அனைவருக்கும் வணக்கம். ஆனந்தி கஃபேக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் விநாயகருக்கு பிடிச்சமான கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படின்னு இன்னைக்கு பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த நம்ம கொழுக்கட்டைக்கு 2 டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதை நம்ம வெந்நி தண்ணியில் பிசைஞ்சு எடுக்க போகிறோம். 2.5 டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை நம்ம மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்பூன் வச்சு முதல்ல நல்லா கிண்டி விட்டு நிதானமாக பிணையணும். நம்ம வெந்நி சேர்க்கறதுனால இந்த மாவு சூடாக இருக்கும், அதனால் நம்ம நிதானமாக கரண்டியை வச்சே நம்ம கிண்டி விட்டு அதுக்கு பிறகு நம்ம கை வச்சு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான மாவை நம்ம ரெடி பண்ணி பிசைஞ்சு வச்சுருக்கோம். மாவு பார்த்திங்கன்னா கடைசியில் கையில் ஒட்டக்கூடாது, அந்த மாணிக்கு நம்ம மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாவை நம்ம மூடி போட்டு எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இதுக்கு வேண்டிய பூர்ணம் அடுத்து நம்ம ரெடி பண்ணணும். தேவையான வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணம் வெல்லம் அப்படிங்கும்போது 150 கிராம் வெல்லம் இருந்தது. இந்த வெல்லத்தை நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஒரு அரை கரண்டி தண்ணி சேர்த்து கிண்டி விட்றேன். நிறைய தண்ணி சேர்க்காதீங்க. இதில் மண் தூசி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுக்கிறோம். அதுக்காண்டி தான் நான் இந்த வெல்லத்தில் தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சி எடுக்கிறோம். இது பாகுபதம் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சதும் இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம். அடுப்பில் கடாயை வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துருக்கேன், வெள்ளை எள்ளு. இந்த வெள்ளை எல்லாம் லேசாக வெடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி வறுத்து எடுக்கிறோம். இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் பொரிகடலை, இந்த 3ஐயும் லேசாக சூடாக்கி எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ அதே கடாயில் தேங்காய் 1 கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயை லேசாக வதக்கி எடுத்துக்கிறோம். அதுக்கு 1 ஸ்பூன் நெய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். தேங்காயை லேசாக வதக்குனதும் நம்ம இது கூட அந்த வெள்ளை பாகுவை சேர்த்து லேசாக நம்ம கிண்டி விடுறோம். கொஞ்சம் ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆனதும் மிக்சி ஜாரில் பொடி பண்ணி வச்சதை நம்ம இது கூட சேர்க்குறோம். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு 2 செகண்ட் நல்லா கிண்டி விட்டு நம்ம அடுப்பை இறக்கி வச்சோம்னா இந்த பூர்ணம் கொஞ்சம் இறுகி வந்துடுது. இந்த பூர்ணத்து கூட ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலப்பொடி சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணுறோம். ஒரு கவரில் நல்லா எண்ணெயை தடவிக்கிட்டுறோம். கையிலையும் நம்ம எண்ணெயை தடவி ஒரு சின்ன உருண்டை மாவை எடுத்து நல்லா உருட்டி நம்ம 3 விரலிட்டு லேசாக விரிச்சு விட்டோம்னாலே இந்த மாவு நல்லா விரிஞ்சு வந்துடும். கூடுமான வரைக்கும் மாவு இலக்கமாக இருக்கிற மாதிரிக்கு நம்ம விரித்து வச்சுக்கிடுறோம். இப்போ இதுக்கு நடுவில் பூர்ணத்தை நம்ம 1 ஸ்பூன் எடுத்து வச்சு இந்த கவரை நம்ம லேசாக மடித்து விடுறோம். மடித்து விடும்போது இந்த கொழுக்கட்டை ஒன்று போல் மடிஞ்சிரும். நம்ம அந்த மடித்த இடத்த மட்டும் நம்ம கைட்டு லேசாக அமுக்கி விட்டாலே நமக்கு கொழுக்கட்டை இப்போ ரெடி ஆயிரும். நான் இன்னொருக்கு இந்த கொழுக்கட்டையை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதே மாதிரி நம்ம கவரில் மாவை வைக்கிறோம். நல்லா விரல்ட்டு தட்டி விட்டுட்டு நடுவில் பூர்ணத்தை வைக்கிறோம். வச்சுட்டு இந்த கவரை மாற்றி மடித்து நம்ம லேசாக ப்ரெஸ் பண்ணாலே ரொம்பவும் அழகான ஷேப்பில் நமக்கு இந்த கொழுக்கட்டை இப்போ ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா. இதுக்கு நமக்கு டிசைன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃபோக்கை வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் நமக்கு அதுக்கு ஒரு டிசைன் கிடச்சிக்கிடுது. நான் இன்னொரு மெத்தட்லேயே நான் உங்களுக்கு ஈஸியாக கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணுறேன் பாருங்கள். ஒரு உருண்டை மாவை எடுத்து நான் என் உள்ளங்கையில் வச்சு லேசாக அமுக்கி ப்ரெஸ் பண்ணி விட்டு நடுவில் கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் சீனி, இது 2ஐயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து என்னுடைய விரலாலே ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த கொழுக்கட்டை ரொம்பவும் ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிக்கிடும். எந்த மெத்தடில் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இட்லி பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணியை சூடாக வச்சுருக்கேன். இட்லி தட்டில் எண்ணெய் இல்லை அப்படின்னா நெய் ஏதாவது ஒன்று நம்ம தடவி எடுத்துக்கிட்டு இந்த கொழுக்கட்டையை நம்ம அடுக்கிறோம். ஒன்றோட ஒன்று ஒட்டாதபடிக்கு இந்த கொழுக்கட்டையை நம்ம எடுத்து வச்சு வேக வைக்கிறோம். வேக வைக்கிறது குறைஞ்சது 5 நிமிஷம் வச்சா போதும். இதுக்கு மேலே வச்சிங்கன்னா கொழுக்கட்டை கொஞ்சம் ரஃப் ஆயிரும். இப்போ நமக்கு பாருங்கள் வேக வச்ச கொழுக்கட்டை நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் பூர்ணம் வச்ச கொழுக்கட்டை உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். எவ்வளவு சூப்பராக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ இன்னொரு கொழுக்கட்டை உங்களுக்கு சிம்பிளாக செஞ்சு காட்டினேன், தேங்காய் சீனி வச்சு. அந்த கொழுக்கட்டையும் நமக்கு ரொம்ப சூப்பராக கிடச்சிருக்கு. இந்த மாவை வச்சே நாங்கள்
எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பிள்ளையார் செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள். உங்கள் வீட்லேயும் விநாயகருக்காக கொழுக்கட்டையை ரெடி பண்ணி விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.